ஒரு ஆறு மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி ஓடுகிறது. அது வரும் வழியில் இடதுபுறம் திரும்பி ஒரு அரை வட்டம் அடித்து மலைப்பகுதியை சுற்றி பின்னர் இடதுபுறம் திரும்பி செங்குத்தாக ஓடுகிறது. இறுதியாக எத்திசையில் ஆறு ஓடுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு முதல்ல எப்படி வருதா, மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி ஓடுகிறது. இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. சரியா, திசைகள் எழுதிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுது, ஆறு மேற்கிலிருந்து முதலில் ஆறு எங்கே பாயுது, மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி இப்படி பாயுது. சரியா, அடுத்து என்ன பண்ணுதான், அது வரும் வழியில் இடதுபுறம் திரும்பி, இப்போ இந்த சைடு ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப இடதுபுறம் எந்த சைடு வரும் அப்படின்னா இந்த பக்கம் வரும், வலதுபுறம் இந்த பக்கம் வரும். இந்த திசைகள் நல்லா தெரிஞ்சிருக்கணும். சரியா, இடது எது வலது எதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போது இடதுபுறம் திரும்பி எப்படி இந்த சைடு திரும்புது. இப்போ திரும்புகிறப்ப இது என்ன செய்யும், வடக்கு நோக்கி ஓடும். சரியா, அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல திரும்பி ஒரு அரை வட்டம் அடித்து மலைப்பகுதியை சுற்றி வருகிறதாம். இப்போ அரை வட்டம், வட்டத்துக்கு மொத்தம் எத்தனை டிகிரி, 360 டிகிரி. இப்போ நமக்கு இதுக்கு இடைப்பட்ட கோணம் எவ்வளோன்னு தெரியும், 90. இதுக்கு இடைப்பட்ட கோணம் 90. அப்போ 180 டிகிரி அது என்ன செய்கிறது, வட்டம் அடிக்குது, அரை வட்டம் அப்படிங்கிறப்போ. அப்போ இப்படி வட்டம் அடிக்குது, இங்கேருந்து இப்படி வட்டம் அடித்து இங்கே வருது. சரியா, திரும்பி அரை வட்டம் அடித்து மலைப்பகுதியை சுற்றி பின்னர் இடதுபுறம் திரும்பி, இப்போ இந்த இடத்துக்கிட்ட வந்த பிறகு அரை வட்டம் அடிச்சுட்டு இடதுபுறம் திரும்புதான். அப்போ இந்த இடத்துக்கிட்ட வர்றப்போ இதுக்கு இடதுபுறம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு இடதுபுறம், அந்த சைடு வலதுபுறம் வரும். அப்போ இடதுபுறம் திரும்பி அப்படின்னப்போ இந்த சைடு வந்து இப்படி திரும்புது, இடதுபுறம் திரும்பி செங்குத்தாக ஓடுகிறது. இறுதியாக எத்திசையில் ஆறு ஓடுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது எந்த திசை, தெற்கு திசை. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் 4ல் இருக்கிற தெற்கு தான் இதுக்கு ஆன்சர்.